Hi guys. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட்டுக்கான நியூ பேட்ச் எப்போ தொடங்க போகிறாங்க அதுக்கான டீடைல்ஸ் என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் இதிலே கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் டவுட்ஸை நாங்கள் கிளாரிஃபை பண்ண கடமைப்பட்டிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10th தான் குவாலிஃபிகேஷன். அந்த 10வது தகுதியாக வச்சுக்கிட்டு தான் இந்த ரெண்டு எக்ஸாமே நம்ம எழுத போகிறோம். ஸோ ஏஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. டிகிரி முடிச்சவங்களுக்கு மேக்ஸிமம் எழுதலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது, தாராளமா எழுதலாம். அதாவது வந்து நான் குறிப்பிட்டு இந்த வயதை உடையவர்கள் தான் எழுதணும்னு சொல்லல, கண்டிப்பா 40 இருந்து 42 வயதை உடையவர்கள் கூட எழுத எக்ஸாம் எழுதலாம். அதாவது குரூப் 4 சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 39 வரையும் எழுதலாம், 37 to 39 வரையும் எழுதலாம் லேப் அசிஸ்டன்ட். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா மினிமம் 10th தான் குவாலிஃபிகேஷன். அப்போ அந்த 10வது தகுதியா வச்சுட்டு எழுதும் போது நம்ம எல்லாருமே எலிஜிபிளா தான் இருப்போம். அப்ப அதிகப்படியான தேர்வர்களும் இதை எழுததான் போறாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம முட்டி மோதி இந்த ரெண்டு பரீட்சை எதுலனா ஒன்றுல உள்ள போய் ஆகணும். சோ அரசு பணி தான் என்னுடைய கனவுன்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு பணியை வந்து தாராளமா முன்னோக்கி செல்லலாம். இந்த ரெண்டு பணிகள்ல நான் இப்பத்துல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். பிகாஸ் செப்டம்பர் மந்த் தான் குரூப் 4 நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அப்ப இப்பத்துல இருந்தே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா ஈஸியா அந்த கல்ல என்ன பண்ணிடலாம், தாண்டி எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ள போயிடலாம். பிகாஸ் இது எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும், பாஸ் ஆனாலே அடுத்து வேலை தான். அதே மாதிரி லேப் அசிஸ்டன்ட்கான நோட்டிபிகேஷன் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப நம்ம இப்பத்துல இருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அப்ப நம்ம 6வது இருந்து 10வது புக் வரையும் தான் தரவா படிக்க போறோம். அது நல்லா கிளாரிஃபைடா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 10th குவாலிஃபிகேஷன் வச்ச எக்ஸாம் சார். ஓகே, நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன். என்னைக்கு சார் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண வராங்க? என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற சனிக்கிழமை முதல், அதாவது 13/2/2021 வருகிற சனிக்கிழமை முதல் வீக்கெண்ட் கிளாஸஸ் இப்போதைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது சனி மற்றும் ஞாயிறுகள்ல இந்த வகுப்புகள் நடைபெற போகுது. அதாவது முழு நாட்களும், சனிக்கிழமை முழு நாளும் ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் இந்த வகுப்புகள் நடைபெற போகுது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸஸ் போகும். ஸோ சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் வைட்டேஜ் தான் அதிகமாக கொடுக்க போறாங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் லேப் அசிஸ்டன்ட்டுக்கு சயின்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். குரூப் 4க்கும் சயின்ஸ் வந்து ஒரு மெஜாரிட்டியான சப்ஜெக்ட், மேஜரான சப்ஜெக்ட்ன்றதுனால அது ரெண்டுத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது சயின்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்தப்படும். ரிமைனிங் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவோம்ல, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் லேப் அசிஸ்டன்ட் ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்தோம்னா சைட் பை சைட் நம்ம குரூப் 4 அச்சீவ் பண்ணிடலாம், இல்ல லேப் அசிஸ்டன்ட் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. ஸோ இந்த கம்பைண்டா வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் பேட்ச் வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இதற்கான கட்டணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10,000 rupees. ஓகேங்களா? ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. வெளியில இருந்து வந்து தங்கி படிக்கணும்னு நினைக்கிற மாணவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணி தரோம். அந்த ஹாஸ்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 4000 ரூபாய் ஃபீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அந்த 10,000லேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸும் அடங்கிடும், டெஸ்ட் பேட்சும் அடங்கிடும், அண்ட் தென் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதுக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதையும் சொல்லிடுறேன். ஸோ வந்து பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13th இருந்து தொடங்க போகுது. ஸோ அதுக்கான உங்களுக்கு வேற எதனா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9043211311 அல்லது 9043211411 என்ற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அட்மிஷனுக்கான டீடைல்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து விவரமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.